ஏப்ரல் 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகநிலைகளோடயே இருக்கு. கூட்டு கிரக அமைப்பிலேயே மேஷத்துல குரு புதன், கன்னியில கேது, சனி செவ்வாய் கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் ராகு மீனத்துல. இது ஆரம்பத்துல. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் வக்ரமடைஞ்சு அவர் மீனத்துக்கு போயிடுறார். செவ்வாய் 10ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார். சுக்ரன் 11ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த கிரக மாற்றங்களும் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுது. பட் எது எப்படி இருந்தாலும் கூட்டு கிரக அமைப்பிலேயே தான் காணப்படுது. கடக ராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2024 கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதாவது இது எது அப்படின்னா, இந்த மாதத்தை நீங்கள் எப்படி கிளியராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, எதுவுமே பெரிய முடிவுகள் எடுக்காமல் இருந்தாலே போதுங்க. கோ ஆன் த ஃப்ளோ, ஓகே பாலிசி அப்படின்ற ஒரு 2 டைட்டில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது போராட்டமான மாதம் தான் இருந்தாலும் இது மாத பலன் தானே, இது ஒன்றும் வருட பலன் இல்லையே, அதனால கவலைப்பட வேண்டாம். அண்ட் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கேட்டுட்டு வாங்க. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது கிளியராக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, புதன் சுக்ரன் நல்ல ரூபத்தில் இருக்காங்க. உங்களுக்கு புதன் அப்படின்றது உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும். அப்போது பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதே மாதிரி சுக்ரன் அப்படின்றவர் உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியும். அப்போ அந்த சுக்ரன் அப்படின்ற எலிமெண்ட்டும் நல்லா இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் எதுவும் பெரிய முடிவுகள் எடுக்காமல் இருந்தாலே சுகங்கள் கெடாமல் இருக்கும், நார்மலாக போயிடும் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு குரு அப்படின்றவர் ஆரம்ப காலத்தில், அதாவது இந்த மாதம் முழுக்கவுமே குருன்றவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த குருவோட சூரியனும் போய் சேருவார். அப்போ இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா 2ஆம் அதிபதி சூரியன், அந்த சூரியன் குருவோடு இணையக்கூடிய பிற்பகுதி அப்படின்ற காலகட்டம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் தெரியும், நிறைய மெச்சூரிட்டி ஏற்படும். அப்போ அந்த மெச்சூரிட்டி ஏற்படுது அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியில் சிக்கும் போது தானே அந்த மெச்சூரிட்டி ஏற்படும். அதாவது டக்குன்னு சூடான பாத்திரத்தை தொடும்போது தானே வாழ்நாள் முழுக்க தொடக்கூடாதுன்னு தெரியும். ஸோ அது ரெண்டுமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். இதில் எந்த விதத்துலேயும் வாக்குவாதம் வேண்டான்றது மட்டும் மைண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 8ஆம் வீட்டில் மெயின் எதனால இந்த குழப்பம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஓகே பாலிசின்றங்க அப்படின்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, 8ல் சனி பகவான் அப்படின்னாலே பயம். அங்கே போய் செவ்வாய் வேற உட்கார்ந்துருக்கும்போது டக்குன்னு கோபம் வந்துடும், டக்குன்னு எரிச்சலாயிடும், டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவீங்க, நீங்கள் இரிட்டேட் ஆகிடுவீங்க. போடா இங்கே ஓடி போயிடலாமே அப்படின்ற ஒரு விரக்தி தோணிடும். உங்களை பற்றி தப்பாக நினைக்கக்கூடிய வகையில் நீங்கள் நடந்துக்கிற மாதிரி நீங்கள் இருந்துருவீங்க. அதனால தான் ரொம்ப 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 ஜாக்கிரதைன்னு சொல்கிறோம். ஏன்னா சனி அப்படின்றது உங்களுக்கு அஷ்டமத்த சனின்றது நிறைய தெரியும். ஆனால் அங்கேயே போய் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்லை. அது எந்தெந்த ரூபத்தில் அப்படின்றத விட அனைத்து ரூபத்திலேயும் தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட, நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் உங்களுடைய தொழிலில், நீங்கள் உங்கள் குடும்பத்தோட அப்படின்னு எல்லா விஷயத்துலேயுமே இப்போ ஒரு போராட்டம் மனோநிலை அங்கே ஏற்படும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த குழப்பம் அப்படின்றது நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணுன்றது தான் திரும்பி 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 நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் கொஞ்சம் தெளிவு அப்படின்ற அளவில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு மைண்டு வரி பண்ண தேவையில்லை. பட் ஸ்டில் காஷனாக தான் இருக்கணுன்றதில் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது
அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 3ஆம் வீட்டில் வேற உங்களுக்கு கேது போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். புதனோட வீடு தான். அந்த புதன் பரிவர்த்தனையாகி, அதாவது பரிவர்த்தனை இல்லை, அந்த புதன் வக்ரம் பெற்று மறுபடியும் 9ஆம் தேதி மீனத்துக்கே போயிடுறார். அப்போ அந்த இடத்துல வேற கூட்டு கிரக அமைப்பு ராகுவோட உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன ஆகும், உங்கள் கம்யூனிகேஷன் ஏதாவது தப்பாச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவீங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது நல்ல மனிதர்ரா, டக்குன்னு ஏன் அப்படி பேசினார்னே தெரில, அன்னைக்கு தாண்டா வந்தது பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கேள்விப்படுறீங்கள, அதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான். ஸோ இதுலேருந்து தெளிவு பெறதுக்கு உங்களுக்கு இந்த இந்த வீடியோனுடைய கடைசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசேஷ சுப நிகழ்ச்சிகள் ஏப்ரல் மாதத்துன்னு கொடுத்துருக்கேன். அதில் சங்கடகர சதுர்த்தி எப்போ, சஷ்டி எப்போ, ஏகாதசி எப்போ அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நாட்களில் கோயிலுக்கு போய் நீங்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு சிரிச்ச முகத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னாலே எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி கோயில்களை விட வேறு எங்கெங்கே இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு ரிலாக்ஸ்டாக வரும்போது ரிலாக்ஸ்டோட மூடில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியும். சரி, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் வேறு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமைக்கும் போது கூட கண்டிப்பாக கூர்மையான பொருட்களோட ஜாக்கிரதையாக இருக்கணும். லைக் கத்தி, பீலர், அருவாமனை, தேங்காய் துருவல், இதிலெல்லாம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்கோ அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ காயப்பட்டிங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஆறாது, அது ரொம்ப பெரிய டென்ஷன் ஆகிடும். அண்ட் எலக்ட்ரிக் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்களும் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஈரக்கையோடு போய் ஸ்விட்சை போடுறது செய்கிறது, ஈரத்துணியில் ஸ்விட்சை துடைக்கிறேன்னு போடுறது, அதெல்லாம் கூடாது. கிரைண்டர், மிக்சி போடும்போது எல்லாத்துலேயுமே கவனக்குறைவு அப்படின்றது இருக்கவே கூடாது கடகராசி கடகலக்ன அன்பர்களே. ஸோ எலக்ட்ரிசிட்டியோட, ஃபயரோட ப்ளஸ் கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு சர்ஜரி பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்துடுச்சுன்னா முடிஞ்ச அளவு தள்ளி போட முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப நல்லா பிரார்த்தனை வைங்க. அது ரொம்ப 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 முக்கியம். சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக உங்களை பாதுகாப்பும். ஏன்னா பௌர்ணமி அப்படின்னாலே சந்திரன், கடகம்னாலே சந்திரன். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த பௌர்ணமி, விச் இஸ் கால் சித்ரா பௌர்ணமி. ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் சந்திர தரிசனத்தன்னைக்கும் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சந்திரனை பாருங்கள். நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலாவோடு உட்காருங்க, அந்த எனர்ஜியை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன் தினமுமே நீங்கள் சாயங்காலம் நிலாவை பார்த்து ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகும்போது எப்படிப்பட்ட விஷயத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியும். சரி, இதுலேருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு கணேச முத்ரான்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும், லைக் பாகப்பிரிவினை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கணவன் மனைவர் புரிதல் இல்லாமல் இருக்குது, போய் பேச்சுவார்த்தை அப்படின்றது எல்லாமே கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த மாதம் வேண்டாமே. கோ ஆன் த ஃப்ளோ. அவங்களே வந்தால் கூட ஏதாவது சொல்லி ஸ்கிப் பண்ணி அதை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டிங்கன்னா போகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்கள் இந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் யாரையுமே இந்த மாதம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாதீங்க. யார்கிட்டையும் உதவி கேட்காதீங்க. உங்களையே நீங்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எதிர்பார்த்தல்ன்றது வேண்டாம் 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 இந்த மாதம்ன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. செவ்வாய் வேற சேர்றதுனால முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அரளி மலர்களால் நீங்கள் செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுங்க. உங்கள் வீட்லேயே அரளி பூக்களை கையில் எடுத்துட்டு நீங்கள் சங்கல்பம் செஞ்சு உங்கள் வீட்டில் பூஜா படத்துக்கு முன்னாடி போடுங்க. செவ்வாயினுடைய ஸ்லோகங்கள் நல்லா சொல்லுங்க. முருகனுடைய ஸ்லோகங்கள் தான் செவ்வாயினுடைய ஸ்லோகங்கள். இதை நீங்கள் சொல்லி வர கேட்டு வர ஆட்டோமேட்டிக்காக இந்த மந்த் ஸ்மூத்தாக முடிஞ்சு போயிடும். கவலை வேண்டாம். சுய ஜாதகம், அதில் இருக்கக்கூடிய திஷா புத்தி
ட்ரிகர் ஆகிடுமா அப்படின்றத மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதன்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஏன்னா இது இந்த மாதம் தமிழ் வருட பிறப்பு, உகாதி வருது, தெலுங்கு வருஷ பிறப்பு. ஸோ நிறைய வருட பிறப்புகள் இப்போ வருது. அப்போ உங்கள் மனசு என்னடா இந்த வருஷம் பிறக்கிற மாதமே இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக நார்மலாக கோ ஆன் த ஃப்ளோ அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா சூப்பராக ஜெயிச்சு வந்துடுவீங்க. நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ப்ரீதிங் எக்ஸசைஸ் பெருமளவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏப்ரல் 2024 சுப நிகழ்ச்சிகள். 2ஆம் தேதி 16ஆம் தேதி அஷ்டமி, 3ஆம் தேதி நவமி, 5ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஏகாதசி, 6ஆம் தேதி பிரதோஷம், 8ஆம் தேதி அமாவாசை, 9ஆம் தேதி உகாதி பண்டிகை, 10ஆம் தேதி சந்திர தரிசனம், 11ஆம் தேதி கிருத்திகை விரதம், 12ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 13ஆம் தேதி பஞ்சமி, 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு, 15ஆம் தேதி சந்தான சப்தமி, 17ஆம் தேதி ராமநவமி, 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம், 23ஆம் தேதி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் காலை 8:04 மணியிலிருந்து 9:34 வரை. 27ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 28ஆம் தேதி ஸ்ரீ வராக ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555